முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நலத்திட்ட உதவிகளை வீடுவீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிடிங்க சாமி. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட காவல்துறை தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் இருந்து வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதுக்கப்புறம் அவங்க வந்து கூட பசங்க நிறைய விசாரிச்சு அந்த பொண்ணு தான் வீட்டில் தான் அவங்களுக்கு தான் தங்க வச்சுக்கல ஃபயர் ஸ்டேஷன் கிடையாது. அவங்க இதனால எங்களுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே கோச்சிங் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி சார் நீங்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை 14 வயதுடைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இலவச HPV தடுப்பூசி போட உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்து தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாமகள் கவிதை, டாக்டர் ரவிவர்மன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிலம்பரசன், ரகு, சூர்யா, ஷர்மா, சிலம்பு, மணிகண்டன், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, முருகன், ரகுமான், திலகர், கார்த்திகேயன், பாலா, அன்பு, குட்டி, கார்த்தி, மோனிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதை வந்துட்டு நம்ம எப்பயும் குழந்தைங்களுக்கு போடுற வேக்சின் போடவும் இந்த வேக்சின் நம்ம போட போறோம். 3 months வந்துட்டு ஒன்று
இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க. நான் ஒரு நிமிஷம். புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வடக்கு திசையில் முழியன்குளம் உள்ளது. அங்குள்ள அரச மரத்தடியில் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. அதில் மாசி மாத மகா சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகம் நடத்தி பால், விபூதி, இளநீர், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர், தயிர் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்தார். இதில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராஜகுரு, தங்கம், தமிழ், முனுசாமி, சுப்பிரமணி, சங்கரன், சிவகுரு, பிரவீன், காசிநாதன், காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. सर्वं वै पूर्णाहुतिम् उत्तमा जुहोमि स्वाहा। ओम तदात्मा ओम तत्सर्वं अंगक्षर विभूदेयां विश्वमूर्तिषु सम्यग्यं ब्रह्मच्यं विश्वच्यं विष्णुच्यं रुद्राय कुर्महे समे कामां புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சோலைவாழி அம்மன், ஸ்ரீ கங்கா பவானி அம்மன், ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன், ஸ்ரீ முன்னாடி வீரன், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் ராஜகோபுரம், மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேக விழா தொடங்கியது. இதில் நேற்று மாலை காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர், சமூக ஆர்வலருமான மோகன்தாஸின் குடும்பத்தின் சார்பில் மண்டல அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அனைத்து கோவில்களிலும் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், அபிஷேகத்தூள், விபூதி, சந்தனம், பன்னீர், இளநீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நிர்வாகத்தின் சார்பில் மோகன்தாஸ் குடும்பத்தாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மண்டல அபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருந்த கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மோகன்தாஸ் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸின் குடும்பத்தார்கள், கிராம பஞ்சாயத்தாரர்கள் செய்திருந்தனர். அங்க போயிட்டு அது பாப்பா எடுத்து வைங்க. லைன்ல போட்டு
புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்ட கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதி அரசர் வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். அவர் தனது உரையில் பெண்கள் சட்டக்கல்வி பயில்வதோடு நிறுத்திவிடாமல் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் பயிற்சி பெறுமாறு மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இக்கால இளம் பெண் வழக்கறிஞர்கள் தொடக்க கால நீதிமன்ற பயிற்சியிலேயே சிறந்த முறையில் வாதாடும் திறமை பெற்றுள்ளதைக் கண்டு மிகவும் பெருமைப்படுவதாக கூறினார். மேலும் அவர் பேசுகையில் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறையைப் போலவே நீதித்துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்தினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து 8 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரியிலிருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரியிலிருந்து 10 அணிகளும், மொத்தம் 36 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாக சட்டக் கல்லூரி முதல்வர் வின்ஸ்டன்ட் அற்புதம் நன்றி உரை ஆற்றினார். Now the technology has been changed day to day. He runs on rules about the traffic, rules about the rights, and rules about the equality. As an advocate, the previous day, the next day, the young lawyer express my gratitude and thanks to the Almighty God for giving this wonderful opportunity. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் கல்வி வசதிகளை மேம்படுத்தும் வகையில் வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு 31.6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல்லை நாட்டினார். மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15.4 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மொத்தம் 46.10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகள் மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலை வகித்தார். பள்ளியில் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பணிகள் தொடங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஓகேண்ணா. உள்ள போகிறேன் எல்லாத்துலேயும்.
புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். நரிக்குறவர்கள் தங்களின் பிழைப்புக்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். சமீப காலமாக ஆடுகள் திருடப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவில் கர்வடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அவர்கள் 4 ஆடுகளை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்துள்ளனர். அப்போது ஆடு சத்தமிட்டுள்ளது. கயிறு இறுக்கியதால் அந்த ஆடும் இறந்தது. ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்த நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்தனர். அதில் அர்ஜுன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடிச் சென்று விட்டனர். இதையடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்தனர். இதனால் நரிக்குறவர்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நரிக்குறவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் அடிப்படையில் நரிக்குறவர்கள் புகார் அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்கள் கூறுகையில், காவல்துறையினர் எங்களை ஊசி பாசி விற்கவும் விடுவதில்லை, பன்றி வளர்ப்பது சுகாதார சீர்கேடு என கூறி தடுத்துவிட்டனர். துப்பாக்கியையும் பறித்துவிட்டனர். இதனால் வாழ்வாதாரத்திற்கு ஆடு வளர்க்கிறோம், அதையும் திருடி செல்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்து ஆடுகளை மீட்டுத் தர வேண்டும். எங்களுக்கு துப்பாக்கி வைக்க உரிமம் தர வேண்டும். எங்கள் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். குடிக்காருங்க, நாங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா வந்தா ரோட்ல தொடுத்துறாங்க. எங்களை வண்டி 2-3 வண்டி வச்சு எங்களுக்கு தொடுத்து போய் அடிக்கிறாங்க, காசு கேக்குறாங்க. பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் கவடிக்குப்பம் நரிக்குறவர் காலனியில வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கை வந்து நரிக்குற மக்களும் பக்கத்தில் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள் பழங்குடியின மக்களும் காவல்துறை எஸ்எஸ்பி அவர்களும் எஸ்பி வம்சி ரெட்டி சாரும் பேசினாங்க. கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை சொன்னாங்க. அதனால அத்தனை பேரும் இன்றைக்கு அவங்க வந்து மறியல் பண்ணாம காலையில மறியல் பண்ணாங்க. சொன்னன்ற வார்த்தைக்காக அத்தனை பேரும் அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மலிவான விலையில் கிடைக்க செய்வதற்காக இந்திய பிரதமரின் ஆலோசனைப்படி தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகம் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் தற்பொழுது 18,500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 18 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஜன் ஔஷாதி திவாஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான விழா நிகழ்ச்சிகள் தட்டாஞ்சாவடியில் மருத்துவ முகாமுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஜிப்மர் வளாகத்தில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக புதுச்சேரி உணவகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறந்த மருந்து விற்பனையாளர்கள் பாராட்டப்பட்டதுடன் மக்கள் மருந்தக பயனர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சுகாதாரத்துறையை சேர்ந்த பல்வேறு மருத்துவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு திட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் பாலபாஸ்கர், பாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் மருந்தகங்களுக்கான நோடல் அதிகாரி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். Thank you so much, sir.
14ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியாவில் கொண்டு வருகின்ற பொழுது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் இந்திரா நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மொத்தம் 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பயனாளிகள் அரசின் இந்த உதவி திட்டம் தங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என தெரிவித்ததுடன் தொடர்ந்து மக்கள் நல பணிகளை முன்னெடுத்து வரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கிருஷ்ணகுமாரி ராஜு शांति कन्नपट मोरिस आरोग्य कैत्री अगस्टी गौरी मणिवाग सुब्रमण्य पुष्पम सुगुणा दशामूर्ति गोपति आरुमुகம் வக்ஃப் வாரியம் இஸ்லாமிய சட்டத்தின்படி நல்லெண்ண நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பாகும். சொத்துக்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை வக்ஃப் வாரியம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வக்ஃப் வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக இருந்தன. புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. வக்ஃப் வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தன. அதனைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதிய நிர்வாக குழுவினர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வக்ஃப் வாரியத்தின் புதிய தலைவராக மாஹேவை சேர்ந்த அப்துல் ரகுமான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சமூக சேவகி வித்யா ராம்குமார், காரைக்கால் முத்தவள்ளி முகமது ஜாகிர் ஹுசேன், வழக்கறிஞர் பிரிவில் சையது அகமது மொஹிதீன், சமூக சேவகி ஜமிலா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோக்ஷனா, அனு முதியோர் இல்ல தலைவர் சோஃபியா மேரி, ஜோஸ்வின், MGTC டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலா தேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றி உரை கூறினார்.
இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். Many colleges and schools for the motivation, for spreading motivation to this Magali Award. Thank you, ma'am. She is the founder of Anuj Charitable Trust, and she is Nehru Nachiyar Award 2023 and Abdul Kalam Award. Okay. புதுச்சேரி சட்டசபைக்கு தேர்தல் நடத்தக்கூடாது என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடத்தப்படாத நிலையில் சட்டசபை தேர்தலை நடத்துவது சரியானதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். அதன் பொதுக்குழு இது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம். இக்குழுவை கூட்டி எத்தனை தொழிலாளர்களுடைய பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானம். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்தா கோவிலில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு பின்னர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு வடை, பாயாசம் உள்ளிட்ட மதிய உணவு வழங்கி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராம்குமாருக்கு மலர் மாலை அணிவித்து பழங்குடி மக்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பழங்குடி மக்கள் வசிக்கும் பல்வேறு கிராமங்களிலும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அவரது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பழங்குடியின மக்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து அந்த கோயிலிருந்து இந்த வருடம் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அத்தனை சமூகத்திற்கும் 2 பேருக்கு சேர்த்து இதெல்லாம் சொன்னேன். ஒரு நேரம் நல்லா 2 வடம் வைக்கும். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பழுப்பு நிறத்தில் வந்ததால் அதை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அந்த நீரை குடிப்பதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரியிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இங்கே பாருங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பின்னாடி அந்த நெய்தல் ஸ்ட்ரீட்டில் வந்து பைப்பு வேலை பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போதெல்லாம் ட்ரைனேஜ் தண்ணி கலக்குது. இதான் வந்து சோலை நகரில்
சண்பக வீதி, மருத வீதி, முல்லை வீதி, சோலை நகர் ஃபுல்லாக இந்த ஒரு நிலமை வருது. முத்தியால்பேட்டில் தண்ணி இன்னும் அதிகமாக இந்த அளவுக்கு கலக்கலை. சோலை நகரில் கிட்டத்தட்ட சாக்கடை தண்ணியே வந்துருச்சு. எல்லா வீட்லேயும் சாக்கடை தண்ணியே வந்துருச்சு. இந்த தண்ணியை எடுத்து இவங்க சமைக்கிறதுக்கும் அரிசி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஒரு நிலமை சோலை நகரில் 7 நாளாக இருக்குது. இப்போ அதிகாரிக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோட ஆளுங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க 2 நாளில் சரியாயிடும், 3 நாளில் சரியாயிடுன்றதை இவங்க சொல்கிறாங்க. இந்த தண்ணி 7 நாளில் பயன்படுத்தினா மக்களோட உடல்நிலை என்ன ஆகுது? இது என்ன நிலைமைக்கு? ஒரு அடிப்படை வசதி நாங்கன்னா வீடாக பட்டாவை கேட்குறோம், ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக கொடுன்னு கேட்குறோம். அதை கூட கொடுக்க முடியலன்னு போது அரசு அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சோலை நகர் இங்கே சின்னதாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அரவிந்தர் ஒரு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சிவகணபதி நகர் பிரதான சாலை 1, குறிஞ்சி வீதி, திருமலை வீதி ஆகியவற்றில் 48 லட்சம் ரூபாய் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் கிருஷ்ணா நகர் முதல் மெயின் ரோட்டில் 10 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் சசிகுமார் நாயர், ஏழுமலை, சம்பங்கி, ராஜேந்திரன், சதாசிவம், ஜெயராமன், கிருஷ்ணமூர்த்தி, குமார் அர்ச்சகர், தனகோடி, ராஜா, கரிகாலன், வெங்கடேசன், பாக்கியராஜ், குருசாமி, புஷ்பராஜ், குமார், இளங்கோவன், சுப்பிரமணி, வீரமணி, சுதாகர், சக்திவேல், முருகையன், யுவராஜ், நாகராஜன், விஸ்வநாதன், வெங்கடேசன், கன்னியப்பன், பரமசிவம், குரு, ஆனந்த், ஞானவேல், வெங்கடேசன், கிருஷ்ணாநகர் ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜி, ரகுராமன், விஜயரங்கன், கோவிந்தன், கணேஷ், லோகநாதன், அனந்தகிருஷ்ணன், ராஜேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ரகு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் சரவணன், கலைமணி, முருகன், திலகர், தர்ஷனா, பாலகுரு, ராஜேந்திரன், செல்வம், ஸ்ரீதர், சந்தோஷ், அருள், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க கணேஷ் பிளான் தொடங்கலையா இது ஒன்னா எப்படி தொடங்க போடணும் எல்லாம் சேர்ந்து விடுங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த பக்கம் டவுன் பிளேஸா வருது இல்ல அந்த வராங்க எந்த ஊரும் உள்ள போகாத அளவுக்கு ரொம்பவும் மேலே தூக்காத சரி எவ்வளோ சார் மேலே தூக்கணும்